சகோதரராக இருந்தார், வழிகாட்டியாக இருந்தால், நான் திரையுலகத்திற்கு வந்த பொழுது மிக கோபக்காரனாக இருந்தேன். எதற்கும் பதில் சொல்லக்கூடிய முரட்டுத்தனம் எனக்கு இருந்தது. ஒரு நாள் தன் தனி அறைக்கு என்னை அழைத்து, இந்த கோபம், இந்த முரட்டுத்தனம் திரையுலகின் நீண்டகால பயணத்துக்கு ஆகாது, உங்கள் கோபத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், முரட்டுத்தனத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகு எனக்கு நேர்ந்த வளர்ச்சி முக்கியமானது. ஒரு முக்கியமான பதிவை இந்த நேரத்தில் நான் பதிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் நன்றி உள்ளவர் என்பதற்கும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதற்கும் ஒரு சம்பவம். முதலில் நான் வாகனம் வாங்குவதற்கு எனக்கு பொருள் உதவி செய்தவர் அவர். நான் ஈட்டிய பொருளோடு அவர் கொடுத்த பொருளை வைத்து நான் ஒரு கார் வாங்கினேன். காரை கொண்டு போய் அவரிடம் காட்டினேன். மகிழ்ச்சி என்று சொன்னவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒரு தத்துவம். காரில் ஏறுவது முக்கியமல்ல கவிஞரே, காரை விட்டு இறங்காதிருப்பது முக்கியம் என்று சொன்னார். இன்று வரை அதை கட்டி காப்பாற்றி வருகிறேன். முரட்டுக்காளையில் இருந்து அவருடைய புது அத்தியாயம் தொடங்கியது. ஏவிஎம் செட்டியார் மறைந்த பிறகு சகோதரர்கள் குமரன், பாலசுப்பிரமணியம், அவருடைய மகன் குகன் அவர்களோடு இணைந்து அவர் நடத்திய சரித்திர சம்பவங்கள் தமிழ் கலை உலகத்திற்கு மறக்க முடியாத பக்கங்களால் எழுதப்பட வேண்டியவை. ஒரு தயாரிப்பாளர் மறைந்து விட்டார் என்பதா, ஒரு கனவான் மறைந்து விட்டார் என்பதா, ஒரு சகோதரர் மறைந்து விட்டார் என்பதா, ஏவிஎம் சரவணன் என்ற பெயர் தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத கல்வெட்டுகளில் எழுதக்கூடிய பெயராக இருக்கும். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் இறக்கிற பொழுது நம்முடைய உலகமும் சேர்ந்தே இறக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. என்னை பொறுத்தளவில் ஏவிஎம் சரவணன் இறந்த பொழுது சென்னை 26 எனக்கு இறந்து விட்டது என்றே தோன்றுகிறது. அவரது புகழ் வாழ்க, அவரது நினைவுகள் நீடு வாழ்க. அவர் விட்டுச் சென்ற நாகரிகம், பண்பாடு கலை உலகில் நீடு நிலவுக.